வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் போட்ட வீடியோவுக்கு. அண்ட் இன்றைக்கி சண்டே அண்ட் அரௌண்ட் மார்னிங் வந்து இட்ஸ் 5 AM. இன்றைக்கி வந்து இட்ஸ் சோலோ ரைடு அகெயின். அண்ட் இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறேன். அண்ட் இட்ஸ் 10 to 12 hours ப்ரொடிக்ஷன் ஆஃப் ஆஸ் பர் கூகுள். ஸோ 12 hours இஸ் வாட் ஐம் பிளானிங். ஈவினிங் சன்செட் அங்கே பார்க்கணும், அதுதான் பிளான். ஸோ ஈவினிங் 5 o'clock அங்கே வந்து நம்ம ரீச் ஆகணும். ஸோ தட்ஸ் அ பிளான். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் இன் another like 5 minutes. வாட்ச் த வீடியோ. பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆல்சோ. Okay guys, finally எல்லாம் கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. 30 minutes டிலே ஃப்ரம் த இனிஷியல் பிளான். ஆல்மோஸ்ட் இங்கே சன்ரைஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5:30 ஆகுது டைம். மேக்ஸ் டு மேக்ஸ் 5 o'clock கிளம்பியிருக்கணும். ஹாஃப் அன் டிலே, பட் அதை கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் பர்ஃபெக்டாக பேக் பண்ணியாச்சு. அதில் தான் கொஞ்சம் டைம் ஆகிடுது. நான் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ண போகுது ஷுட் பி 100. ஸோ மோரோலஸ் ஒரு 30 to 45 minutes வந்து எனக்கு அதில் வந்து லீட் கிடைக்கும். ஸோ நம்ம 6 o'clock நினச்சா கூட நம்ம 5:15 or 5 o'clock கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். நடுவில் வந்து தேர் இஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஒன்று இருக்கணும் அண்ட் யுவர் லன்ச் பிரேக் ஃபார் ஷுவர். பரனூர் டோல்கேட் அதை வந்து நம்ம தாண்டுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பிகாஸ் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். பரனூர் டோல்கேட் தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய இனிஷியல் டாஸ்க். That's a signal. You should respect the signal for sure. You lose for 2 minutes. That's not a big deal. But try to at least stop for the signal. Kanyakumari எத்தனை கிலோமீட்டர் எங்கேயும் போர்டு பார்க்கல. But this road ends in Kanyakumari. நம்ம அங்கே தான் ரீச் ஆகிறோம். We're going to see the sunset for sure. Sunday morning கொஞ்சம் டிராஃபிக் கிடையாது. ஸோ தட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. எனக்கு இந்த பிரிட்ஜு மேலே போகணும். இந்த வண்டலூர் பிரிட்ஜு எப்படி தான்ப்பா கட்டியிருக்கீங்க, இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டோமே. ஓகே, வி ஆர் ஹியர் அட் த பிரிட்ஜ். வர்த் ஃபார் த வெயிட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் ஃபார் த வெயிட். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு 3 lane பிரிட்ஜு. கொஞ்சம் டிராஃபிக் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லைட்லாம் போட்டு நல்ல வெளிச்சமாக இருக்குது. தூரத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே அந்த தூரத்துலலாம் வெறும் ரெட் லைட் டெயில் லேம்ப் மட்டும் தான் தெரியுது வண்டியோடது. ஓ, that was an accident. கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அந்தளவுக்கு இந்த டிராஃபிக்கில் நான் புஷ் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் கிராசிங் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வில் ரீச் தி பரனூர் டோல்கேட். பரனூர் டோல்கேட் தாண்டிட்டேன்னா தென் இட்ஸ் ஃபைன், ஆல் குட். என்ன ட்ரிப் பிளான் பண்ணாலும் ஸ்டார்ட் இன் ஏர்லி மார்னிங் அண்ட் ஃபினிஷ் தி day 1 trip or whatever your destination before the sunset. ஏன்னா சன்செட் ஆனதுக்கு திருப்பி again you have to put lots of. That was one crucial mistake.
மக்களே, விக்ரவாண்டி டோல் பிளாசா ஆல்மோஸ்ட் விழுப்புரம் கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் விழுப்புரத்துக்கு. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அதனால் இங்கே நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா. அது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்ப்போமே, அங்கே தான் நிறுத்தி பார்ப்போமே நடக்குதா இல்லையான்னு. ஓகே, ஒரு 15 minutes ஐ திங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஃபோட்டோ தான் எடுத்தோம். அண்ட் இறங்கிட்டாலே எல்லாமே கோப்ரோ சார்ஜ் மாற்றணும், அதர் ஸ்டெப்ஸ் அது அது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். விழுப்புரம் வந்து தான் பிரேக் எடுப்பேன்னு நினச்சேன். பட் இப்போ நம்ம விழுப்புரம் பிரேக் எடுக்க போது கிடையாது. விழுப்புரம் க்ராஸ் பண்ணுறோம். என்னோடய ஹோம் டவுன். ஹைவேஸில் க்ரூஷலாக வந்து மிரர் பார்த்து ஓட்டுறது எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணோம். சிட்டிக்குள்ளே நிறைய பேர் வந்து மிரரே வச்சுருக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்டைலிஷ் எலமெண்ட் நினச்சிட்டாங்க. பட் இட் சேவ்ஸ் யூர் லைஃப் ஃபார் ஷுர். நீங்கள் எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணி ரைடிங் கியர் ஜாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த 150 rupees ஒர்த்து உங்களோட மிரர் தான். 150 or 300 rupees வாட் எவர் யூ சே. அது வந்து இட் சேவ்ஸ் யுவர் லைஃப் ஃபார் ஷுர். டைம் 8:10 கைஸ். விழுந்தூர்பேட்டை தாண்டியாச்சு. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும். அதான் நல்ல ஸ்பாட்டை தேடிக்கிட்டே வரேன். அண்ட் ஃபைனலி ஒரு நல்ல ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நிறுத்திக்க வேண்டியதான். ஏன்னா பேக்கில் வரவங்களுக்கு வியூ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வண்டி நிற்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்மளுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போது 1/2 hour பிரேக் எடுத்தனால 1/2 hour நம்ம டைம் வந்து டிலே ஆச்சு ரீச் ஆகிற டைம். ஸோ 8:47. ஸோ இந்த 1/2 hour தான் நான் சேஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே. லன்ச் பிரேக்கும் அந்த 1/2 hour தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் 4:47 காட்டுது. அந்த 4:47 டைம் தான் நம்ம ரீச் பண்ணுறது. இட்ஸ் அ பிளான். பிரிட்ஜில் இருக்கும், திருப்பி கீழே இருக்கும், திருப்பி பிரிட்ஜு ஏறும். இந்த ஹைவே அது ஒரு ஸ்பெஷல் அது. ஓ மை காட், டயர் பஞ்சர். தேங்க் காட் நம்ம வண்டி பின்னாடி ரொம்ப க்ளோஸாக போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிரரில் வீல் பஞ்சர். மதுரை அண்ட் நம்ம போகிறது கன்னியாகுமரி. இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் திட்டவும் பிடிக்கல. கொஞ்சம் நிறுத்தி வண்டியை எடுத்தாலே போதும். இட்ஸ் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். நான் ஏதோ 100ல் வந்தேன், இந்த டிஸ்டன்ஸ் அதனால தெரிஞ்சது. எவ்வளோ என் வெஹிக்கிள் ஒரு 140 போகும் நினச்சிக்கோங்க. அந்த டைமில் என்ன இருக்குது. சின்னாறு பேர்லேயே சின்னாறுன்னு, அப்புறம் எதுக்கு வந்து இங்கிலீஷில் சின்னாறு ரிவர்னு போட்டுருக்கேன். ஆறுனா வந்து ரிவர்ன்றது இங்கிலீஷ்காரனுக்கு புரிய வைக்கணும். நம்ம ஆளுங்கள்லாம் அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ வந்து திங்க் பண்ணி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, உண்மையிலே தமிழ்னு சொல்கிறதுல வந்து வி ஹாவ் டு பி ப்ரவுட். டான்ஸே கிடையாது. சூப்பராக இருக்குங்க, பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் நவுத்தி வண்டி விட்டேன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்களேன், சான்சர். என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ஆக்சிடெண்ட்டா ஏதோ ஃபயர் ஆகுது.
தூக்கிட்டாங்களா அவங்களாம்? எல்லாம் பீப்புளெலாம் எடுத்துட்டாங்க. தள்ளி பார்த்தாங்க, தள்ள முடியல. அதுக்குள்ளே ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் கதவு மேலே திறந்து மேலே ஆரம்பிச்சு. நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருக்கணும் அதை நினச்சி தான். லெட்ஸ் ப்ரே ஃபார் தம். ஆனால் அந்த ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று, ஒரு மெர்சிடஸ் கார் தலைகளுக்கு வந்து ஃபயர் ஆகின்னு இருக்குது. இதோ இங்கேருந்து ஒரு 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 1.5 கிலோமீட்ரு ஒரே டிராஃபிக். அங்கே கார் எரியுது. ஒரு பென்ஸ் காரு. அது எதாவது ஆம்புலன்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுங்கண்ணா. 108 கால் பண்ணியிருக்கணும். அது ஏதோ எனக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லுவோம், அவர் உடனே கால் பண்ணுறாரு. நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க, நம்ம மனசு கேட்கல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் அதை சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய தென்னை மரம் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலை இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹைட்டான மலைலாம் கிடையாது. பட் நீங்கள் இங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், ஒரு மலை இருக்குது, அதுக்கு பின்னாடி அதோட ஹைட்டாக இன்னொரு மலை இருக்குது பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆக போகுது ரைடு ஆரம்பிச்சு. பட் இந்த மாதிரி புது இடத்துக்கு போகும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் டயர்ட். ஏதோ புதுசாக பார்க்க போகிறோன்றது தான். இப்போ பாருங்கள், அந்த டேர்ன் திருப்பதி இங்கே பாருங்கள், மலை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த இடம். அதேமாதிரி அந்த சைடும் பாருங்களேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மலை, நிறைய மலை இருக்குது. இது ஒரு சீனிக் ரூட் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக அந்த மாதிரிலாம் ஒரு சீனிக் சொல்கிற மாதிரி இதுவும் கம்ப்ளீட்டாக மவுண்டனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நம்ம போகிறோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பாறையில் மட்டும் கரெக்டாக அந்த வெயில் அடிக்குது, அது அவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், சூப்பர்ல. நான் ஸ்பீடை கம்மி பண்ணி தான் பார்க்குறேன். பட் ஆனால் பேக்கில் ஒரு கார் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணியே ஆகணும். நான் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். வெரி குட். அடுத்தது அங்கே ஒரு மலை சேஞ்ச் ஆகினே இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு சீன், இந்த லுக்கு வந்து சேஞ்ச் ஆகினே இருக்குது. உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. உண்மையாக சொல்லலாம், நான் வந்து டயர்டாகவே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓட்டினு இருக்கேன். அண்டு நம்ம டைமிங்கில் தான் போகிறோம். 4 o'clock ரீச் ஆகிற மாதிரி தான் காட்டுது. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன். இங்கே நிறுத்தலாம், பட் ஆனால் இங்கே நிறுத்துறேன்னா கன்னியாகுமரியில் சன்செட்டை மிஸ் பண்ணிடுவேன். அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. நிறைய டேர்ன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அதிகமாக இருக்குது. ரோடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச்சுன்றது ரொம்ப கம்மி தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வளைவாக தான் இருக்குது அதிகமாக ரோடு. அதுவும் ஃபுல்லாக தென்னை மரம், அந்த மலை அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கர்வ் தான் இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது ரோடு. அது பார்ப்போம், நாளைக்கு வரும்போது ஏதாச்சும் கொஞ்சம் மழை இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மழைனா கம்ப்ளீட் மழை இல்லாமல் ட்ரிஸ்லிங்கோடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மக்கள் அங்கே பாருங்கள், இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி சீனிக் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அங்கே தூரத்தில் தெரியுதுன்னு தெரியல, மழை ஃபுல்லாக தொடர்ச்சி இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போகுது. பாருங்கண்ணா, ரோடு அப்படியே ஓப்பன் ஆக ஒரு டேர்ன்லேருந்து ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாரு. இங்கே பாருங்கள், வெறும் பாறை மட்டும் இருக்கிற மாதிரி, கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி.
ஹோட்டலுக்கு ஒரு ஸ்டாப் போட்டோம்.